Hello students, welcome to my channel. 10th Standard Maths Chapter 2 Numbers and Sequence. Example 2.30. A mother divides rupees 207 into 3 parts such that the amount are in AP and gives it to her 3 children. The product of the two least amount that the children had rupees 4623. Find the amount received by each child. ஸோ கொஷனில் ஒரு மதர் வந்து அவங்களோட 3 சில்ட்ரனுக்கு ₹207 வந்து பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேவா? 3 பார்ட்ஸாக என்ன பண்ணுறாங்க, ₹207 பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ கொஷனில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதை வந்து 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3 பார்ட்டு, 3 பாகமாக. 3 ஈக்குவல் பார்ட்னு கொடுக்கல, 3 பாகமாக. ஓகேவா? அப்போனா 3 வேறு வேறு அமௌண்ட்டுன்னு அர்த்தம். சரியா? 1 பெருசாக இருக்கலாம், மிச்சம் 2 சின்னதாக இருக்கலாம். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, பிரித்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 3 அமௌண்ட்டுமே வந்து ஏபி ஃபார்மில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ ஏபி ஃபார்ம்னாலே நம்ம கண்டிப்பாக ஏ இருக்கணும், டி இருக்கணும். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ப்ராடக்ட் ஆஃப் த 2 லீஸ்ட் அமௌண்ட். அந்த 3 அமௌண்ட் இருக்க 3 பார்ட் இருக்கு இல்லையா, அதில் 2 பார்ட்டு, அதுவும் கம்மியான பார்ட் அமௌண்ட்டு பார்த்தா அதோட ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன். சரியா? எவ்வளோனா ₹4623 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்கல்ல. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 207 இருக்கா, இந்த அமௌண்ட்டை தான் 3 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. சரியா? 150 ஒரு குழந்தைக்கு, அதுக்கப்புறம் 50 இன்னொரு குழந்தைக்கு, அதுக்கப்புறம் 7. ஸோ இப்போ இது 3மே சேர்த்தா 207 வருதா? ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, த ப்ராடக்ட் ஆஃப் த 2 லீஸ்ட் அமௌண்ட்டு. இது 3த்துலேயுமே லீஸ்ட் அமௌண்ட்டுன்னு பார்த்தா 50 and 7. ஏன்னா 2 லீஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும், இது வந்து நான் எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்கேன். சரிங்களா? எந்த மாதிரி அவங்க பிரிச்சிருப்பாங்கன்றதை கொடுக்கல, அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை போட்டேன். ஸோ லீஸ்ட் அமௌண்ட்டை ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கிது, ₹4623 அப்படின்னு சொல்லிட்டாங்க. மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த அமௌண்ட் ரிசீவ்டு பை ஈச் சைல்டு. அப்போ எப்படி வந்து அந்த மதர் வந்து 3 பார்ட்டாக பிரித்து ஒரு சைல்டுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லெட் த அமௌண்ட் ரிசீவ்டு பை 3 சில்ட்ரன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏபி. ஸோ அந்த சில்ட்ரனுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கண்டிப்பாக எதில் இருக்குது, ஏபியில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ ஏபி அப்படின்னாலே அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. 3 பார்ட் இல்லையா, அதனால் ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, சம் ஆஃப் அமௌண்ட். சம் ஆஃப் அமௌண்ட் வந்து ₹207 கொடுத்துருந்தாங்களா. அப்போ இதுதானே அந்த அமௌண்ட்டு, எவ்வளோ தெரியாது, ஆனால் இந்த ஃபார்மேட்டுன்னு தெரியுமா, ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் டி. ஏன்னா இது 3த்தையும் ஆட் பண்ணால் தான் என்னது, சம். 207 மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகிடும். ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 207. 3 ஆட் பண்ணால் 3 ஈக்குவல் டு 207. ஏ ஈக்குவல் டு 207 by 3 ஈக்குவல் டு 3 டேபிளில் 3 6 are 18, balance to 3 9s are 27. A equal to 69. A கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது D கண்டுபிடிக்கணும். ஏன்னா A கண்டுபிடிச்சி D கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் அந்த 3 அமௌண்ட் என்னென்னன்றது நமக்கு தெரியும். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு D கண்டுபிடிக்கலாம். கொஷனில் இன்னொன்று கொடுத்துருந்தாங்களா, ப்ராடக்ட் ஆஃப் 2 லீஸ்ட் அமௌண்ட் வந்து ₹4623 கொடுத்துருந்தாங்களா. ப்ராடக்ட் ஆஃப் த 2 லீஸ்ட் அமௌண்ட் இஸ் 4623. இப்போ ப்ராடக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சம் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணுவோம். இங்கே ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். எது ரெண்டை மல்டிப்ளை பண்ணணும்னா 2 லீஸ்ட் அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, 2 லீஸ்ட் அமௌண்ட். இப்போ இதில் பாருங்கள், ஏ மைனஸ் டி இருக்குது, ஏ இருக்குது, ஏ ப்ளஸ் டின்னு இருக்குது. ஸோ லீஸ்ட் அமௌண்ட் அப்படின்னும் போது இது ப்ளஸில் இருக்கா, ஸோ அப்போ இதை விட்டுருங்க, ஏ எடுத்துக்கோங்க. அப்புறமா அதை விட கம்மி ஏ மைனஸ் டி. சரியா?
ஏன்னா எப்படி போகும்? இன்க்ரீஸ் ஆயிட்டே தானே போகும் சீக்வென்ஸு ஏபில. அதனால நம்ம டிக்ரீஸ்ன்னும்போது ஃபர்ஸ்ட்டு 2 எடுக்கலாம். சரிங்களா? சின்னது இல்லையா? லீஸ்ட் அமௌண்ட்டு. ஸோ இதோட ப்ராடக்ட் A மைனஸ் D இன்டூ A. ப்ராடக்ட்னா எதுன்னு அர்த்தம்? பிராக்கெட். பிராக்கெட்ல போட்டு ப்ராடக்ட் பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். 4623. ஏவை உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? A இன்டூ A ஸ்கொயர் minus A into D equal to 4623. இப்போ A ஸ்கொயர்னா ஏக்கு வந்து 69 போடலாமா? 69 ஸ்கொயர் மைனஸ் 69 இன்டூ டி. டி இனிமேல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 4623. இப்போ 69 ஸ்கொயர் பண்ணும். 81 8 பேலன்ஸ் 1 6 9s 54 62 பேலன்ஸ் 8 62 6 9s 54 4 balance 5 6 6 36 36 plus 5 41 1 6 7 4761 minus 69D equal to 4623. D தானே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாமா? 61 இது இங்கே வந்தால் மைனஸ் ஆகிடும் இல்லையா? ஈக்குவல் டு 69D. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாமா? 4761 4623. வருவாங்கன்னா இங்கே 5 இங்கே 11 சப்ராக்ட் பண்ணால் 8 3 1 இது 0வா? 138 ஈக்குவல் டு 69 டி. டி தானே கண்டுபிடிக்கணும். ஸோ டி ஈக்குவல் டு 138. டி கூட இங்கே 69 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இங்கே போனால் டிவிஷன் ஆகிடும். ரைட்? ஸோ டி ஈக்குவல் டு 69 into 2 times போட்டு பார்ப்போம். 9 2s are 18 balance 1 6 2s are 12 12 plus 1 13 138 இல்லையா? ஸோ 2 times வருதா? D equal to 2. இப்போ A value D value தெரியுமா? Therefore amount given by the mother to her 3 children are A minus D, A plus D. A வந்து 69 minus D வந்து 2. 69 இது 69 plus 2. 69 minus 2 67. 69 71. ஸோ இது எப்படி எழுதலாம்? இது அமௌண்ட் இல்லையா? அதனால் என்ன பண்ணணும்? அந்த ருபீஸ் சிம்பிள் போடணும் இல்லையா? ருபீஸ் 67, ருபீஸ் 69 and rupees 71.